ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் ஆல் ஆஃப் அஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஹூஸ் தர் அலோன் தே ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு அப்படி சொல்கிற மாதிரி இந்த படம் வரும். இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா 1980களில் நாவலாக எழுதியிருக்காங்க. ஜப்பானில் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ன்ற பேரில் தமாயிச்சி ஹொய்டோன்றவர் எழுதியிருக்காரு. இந்த கதை பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே, அதாவது ஃப்ரெண்டுன்னு இல்லை, அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, மேலே கீழே இருக்கவங்க, அதில் ஹாரி ஆடம்ன்றவங்களுக்குள்ள ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் தான் இந்த படத்தோட மைய கதையாக இருக்குது. இது வந்து ஒன்லி அடல்ட்ஸ் பார்க்குற படம், ஃபேமிலியோடவோ இல்லை சின்ன பசங்களோட பார்க்கக்கூடாது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இயக்குனது ஆண்ட்ரியூ ஹை, ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரியூ ஹையும் டாய்ச்சி யமடா அவர் தான் வந்து இந்த புக்காக இது பண்ணவர் 1980ல். ஸோ இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா ஆண்ட்ரி ஸ்காட், பால் மெஸ்கெல், கார்ட்டர் ஜான் க்ரவுட், கிளாரி ஃபோ, அமிட் ரெடஸ், கேமரான் அஷ்ப்ளட், ஜாக் ரோனின்றவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரிலேஷன்ஷிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 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 அன்னோன் மூமெண்ட்டில் போவோம். ஸ்ட்ரேஞ்ச் மூமெண்ட், அதுக்கு தான் ஸ்ட்ரேஞ்சுன்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம நார்மலாக பார்க்குற ஒரு ஜனரஞ்சகமான பார்க்குற திரைப்பட ரசிகர்களுக்கு இது விருந்தளிக்காது. இது ஒரு அவார்ட் படம், அது மாதிரியான ஒரு இதுக்கு தான் இதுவாகும். இது வந்து பார்த்திங்கன்னா 6 BAFTA அவார்டுக்கு நாமினேட் ஆகிருக்கு. இதில் வந்து இது 25 அவார்டுங்களை வின் பண்ணியிருக்கு. டோட்டலாக இது வந்து 101 நாமினேஷன் கிட்டே போயிருக்கு. இது வந்து மாஸ்டர் பீஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போலாம் மாஸ்டர் பீஸ்னு கேட்டாலே படம் பார்க்கறதுக்கே வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஒரு அவ்வளோ ஹெல்த்தியான படம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு இந்த கேட்டகரியே வந்து பார்த்திங்கன்னா ட்ராமா, ஃபேண்டசி, ரொமான்ஸு, இது மாதிரி படங்களை வந்து நார்மலாக பார்க்குறவங்களுக்கு பார்க்க தேவையில்லைன்னு கூட சொல்லலாம். இது வந்து திரைக்கதையாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்கும். இதில் வந்து இந்த கதாநாயகனுக்கு அம்மா அப்பா வந்து சின்ன வயசில் எழுந்துருவாங்க. அந்த சோகத்தில் இருக்கிறக்கும் அவங்க கூட அப்படி ஒரு எதாச்சும் மிங்கில் ஆகிற ஒரு கேரக்டருக்கு நடக்கிற படத்தோட இதுதானே தவிர, நிகழ்வாக போதே தவிர இது திரைக்கதையில் விறுவிறுப்பாவோ இல்லை ஹீரோஸமோ ஆக்ஷன் படமோ எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு சினிமா பிரிவுக்கான ஒரு கேட்டகரியில் ஒரு ஜானரில் உள்ள ட்ராமா, ரொமான்ஸ், ஃபேண்டசி மூவின்னு சொல்லலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.